என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வாக்கியா சட்டையா இல்ல அது வரப்பு சண்டையா? நம்ம திமுக மாவட்ட செயலாளர் தளபதிட்ட அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன்ட்ட அல்லது RS பாரதிட்ட அல்லது இளங்கோவட்ட அவங்க எப்ப காங்கிரஸ் அடிச்சாங்களோ திருப்பி அடிப்பேன். யார் அடிச்சாலும் சரி, அது காங்கிரஸ் அடிச்சு வேற யாரு பேரை எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் வேற யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் கட்சியை அடிச்சினா பேசாம விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு எங்க வேலை பார்த்து நாங்க பாட்டு கிராம கமிட்டி வேலையை பார்த்துட்டு இருப்போம். கிராம கமிட்டி வேலை வாய்க்கிறது, வந்தே மாதரம் ஜெயிந்த்னு கோஷம் போடுறது, சேவதாலி சலிட்டு வாங்குறது, இதுல நாங்க பாட்டுக்கு இருப்போம். நாங்க பாட்டுக்கு அமைதியான ஆளுங்க, யாரு குடும்பத்தையும் கிடைக்க விரும்பாதவங்க. நாங்க பாட்டுக்கு அமைதியா வீட்டுல கிடைக்கிற சாப்பாடை வச்சுட்டு இருக்கவங்க நாங்க. ஆனா எங்களை நக்கல் பண்றது, காங்கிரஸ் கட்சியை துரோகின்னு சொல்றது. நான் எப்ப இன்றைய எதிர்கட்சி தலைவரை சொன்னேன், எப்ப அவர் இளைஞர் காங்கிரஸ் கூட்டத்தில், இளைஞரணியுடைய கூட்டத்தில் ராகுல் காந்தி ஒளிகன் கோஷம் போட வச்சாரோ, எப்ப காங்கிரஸ் கட்சி துரோகின்னு சொன்னாரோ அப்பதான் இன்றைய எதிர்கட்சி தலைவரை பத்தி பேசணும். அது வரைக்கும் நான் பேசவே இல்லையே. அருமைக்குரிய திமுக தலைவர் அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. மற்ற எல்லா தலைவர்களையும் பாருங்க, எங்க மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அமைச்சர்களா இருந்திருக்காங்க, அவங்களை பத்தி நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்த நேத்து வந்த கட்சியில் இந்த பாமகவா இருந்தாலும் சரி.